வணக்கம். He who is in public life does not have private life அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்குது. அதாவது பொது வாழ்க்கையில ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒருத்தருடைய தனி வாழ்க்கையும் கூட விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். அதுதான் அர்த்தம். இப்ப அமெரிக்காங்கிற ஒரு நாடு எல்லாருக்கும் தெரியும். அங்க இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபயர் இந்த மாதிரி விஷயம்லாம், இல்ல அடிக்கடி டிவோர்ஸ் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சாதாரணம். அப்படிப்பட்ட நாட்டிலேயே ஒரு அதிபர் இருந்தாரு. அந்த அதிபர் வந்துட்டு ஒரு முறை தவறிய உறவு ஒண்ணு ஒரு லேடி கூட வச்சிருந்தாரு. அது தெரிஞ்சு போய் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்தாங்க. பொதுவா அந்த நாட்டோட குடிமக்கள் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற ஆள் இல்ல. எப்படி அந்த சமுதாயத்துல அது ரொம்ப சாதாரணம். ஒரு தனி மனிதன், அந்த நாட்டோட குடிமகன் என்பவன் ரொம்ப சாதாரணமா இப்ப லவ் பண்ணி அது பெரியதா இருக்கட்டும், இல்ல மேரேஜ் முடிஞ்சு கொஞ்ச நாள் டிவோர்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் நிறைய பெண்களை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு புதுசா மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு யாரோ ஒருத்தருக்கு மனைவியா இருந்த ஒரு லேடி அவங்கள வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேரை டிவோர்ஸ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த சமுதாயத்துல ரொம்ப சாதாரண விஷயம். அப்படிப்பட்ட அமெரிக்கன் சொசைட்டிலேயே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க மக்கள் எப்படினாலும் இருப்போம், ஆனா எங்களை ஆளக்கூடிய தலைவன் என்கிற நீ ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி அந்த நாட்டு அதிபர் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபயர் வச்சிருந்ததை ஏத்துக்கல. அது ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாகி அதிபரா இருந்த அந்த மனிதர் ரொம்ப ஒரு தலைக்குனிவை சந்திச்சார். அங்க நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. இந்த ஆண் பெண் உறவு விஷயத்த ரொம்ப சாதாரணமா, நிறைய பேரு கூட உறவு வச்சிருக்கிறத, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம் இல்லாத அந்த நாட்டுல அவங்க நாங்க எப்படினாலும் இருப்போம், எங்க தலைவன் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த மக்கள், அப்படிப்பட்ட மக்களே தலைவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம நாட்டுல கற்புங்கிறது தான் ரொம்ப பிரைமரிங்க. அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ அதை திருட்டுத்தனமா தான் பண்ண முடியும். நான் பேசாத சில விஷயத்த, பேசக்கூடாத சில விஷயத்த இதை பேசுறேன், யோசிச்சுதான் பேசுறேன். எதையும் யாருனாலும் விமர்சனம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, யோசிச்சுதான் பேசுறேன். இது இங்க மக்கள் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. தப்பு பண்ற எவனுமே அது தைரியமா வெளில சொல்ல மாட்டான். அவனே ஒரு காலகட்டத்தில் அதை நினைச்சு கூனி குறுகுவான். இன்னும் சொல்ல போனா, சின்ன வயசுல சில பேர் லவ் பண்றாங்க, சூழலின் காரணமாக வந்துட்டு அவங்களால ஒண்ணு சேர முடியல, வேற யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா லைஃப்ல அந்த மனசுல அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய குற்ற உணர்வு இருக்கும். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதை தாங்கவே முடியாது. அப்படி இருக்கும். அது வந்துட்டு எப்படின்னா தினந்தோறும் மரணம் அப்படிங்கிற மாதிரி தான் மனசுல இருக்கும். அதை வெளியில சொல்லிக்க முடியாது. மேரேஜ் முடிஞ்ச அப்புறம், இந்த மேரேஜுக்கு முன்னாடி ஏதாச்சும் இந்த லவ் இப்படிலாம் இருந்து சூழலின் காரணமாக பிரிஞ்சவங்க கூட மேரேஜுக்கு அப்புறம் 99.9% நம்ம இந்தியன் சொசைட்டில, தமிழ் சொசைட்டில இன்னொருத்தரை யாரும் யோசிச்சு பாக்குறதே கிடையாது. என் மனைவினா என் மனைவி மட்டும்தான், என் கணவன்னா என் கணவன் மட்டும்தான், அப்படிதான் இருக்கிறோம். மக்களே அப்படி இருக்கிறோம். ஒருத்தர் ரெண்டு பேரு ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணா கூட அதை நண்பர்கள்ட்ட கூட சொல்றதுக்கு கூசுவான். என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு, சூழலின் காரணமாக ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படி சொல்லி அவனுக்கு ரொம்ப குற்ற உணர்வு அதிகமா இருக்கும். தன்னைத்தானே அதை உள்ளுக்குள்ள வச்சு தன்னைத்தானே வருத்திக்குவான். அப்படிதான் நடக்கும். மக்களே இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய நம்ம சொசைட்டில தலைவர்கள்னு சொல்லக்கூடியவங்க எப்படி இருக்கணும்? அமெரிக்கன் சொசைட்டில மக்கள் நாங்க எப்படினாலும் இருப்போம், ஆனா எங்க தலைவன் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க இந்த ஆண் பெண் உறவை ரொம்ப சாதாரணமா கடந்து போற அவங்களே எங்க தலைவன் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. நம்ம இந்திய சமுதாயத்துல, தமிழ் சமுதாயத்துல மக்களே பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு தலைவர்கள்னு சொல்லக்கூடியவங்க இன்னும் எப்படி இருக்கணும்? ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம இந்தியன் சொசைட்டில பாருங்க, திருமணம் பண்ணிக்காம அரசியல் தலைவர்கள் இருந்தா அவங்க மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கும். ஏன்? நாம ஒருத்தனுக்கு ஒருத்தின் இருக்கோம், அத கூட இல்லாம நம்ம தலைவர் இருக்காரா? இப்ப பெருந்தலைவர் காமராஜரா இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்களா இருக்கட்டும், இப்ப நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா இருக்கட்டும், இவங்க மேல நமக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, திருமணம் கூட பண்ணிக்காம இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம எதிர்கட்சி இப்பெல்லாம் நான் பார்க்கல, நம்ம திருமாவளவன் அண்ணன் இருக்காருல்ல,
அவரோட கொள்கை மேல நமக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. சுயநல அரசியலுக்காக சில விஷயம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுல மாற்று கருத்து உண்டு. ஆனா அவர் திருமணம் கூட செஞ்சுக்காம அந்த இயக்கத்தை வளர்த்தெடுக்கணும், சமுதாயத்துல விளிம்பினில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அரசியல் கட்சி ஆரம்பிச்சு திருமணம் கூட பண்ணிக்காம இருக்கிறார். அந்த நோக்கத்திலையும் தவறி போயிட்டாரு அப்படின்னாலும் கூட திருமணம் கூட பண்ணிக்காம தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. அதனால அவர் மேல எல்லாருக்குமே கொள்கை வேறுபாடுகளை தாண்டி ஒரு மரியாதை இருக்கும். அமெரிக்கன் சொசைட்டில மக்கள் நாங்க எப்படி நாள் இருப்போம், என் தலைவன் பெர்ஃபெக்டா இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. இந்தியன் சொசைட்டில மக்களே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும், நம்ம தலைவர்கள் இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். எல்லா சொசைட்டிலுமே அரசியல்னு வரும் பொழுது அரசியல் தலைவர்களோட எல்லா விஷயமும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். இதுதான் நிதர்சனம், இதுதான் பிராக்டிக்கலா இப்படிதான் இருக்குது. இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வேணும் ஒரு பொது மேடைக்காக இல்ல பர்சனல் விஷயத்தை நான் பேச மாட்டேன் அப்படி சொல்லிக்கலாம் ஒழிய, அது தனி மனிதன், ஒரு கவிஞன், ஒரு வெறும் சினிமாக்காரன், ஒரு பிசினஸ் மேன், அந்த மாதிரி ஆள் வரும்போது தான் அவங்களோட பர்சனல் வேற மத்தது வேறன்னு பேசுவோம். ஆனா அரசியல்ல அப்படி இருக்கவே முடியாது. அரசியல்ல நீங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தாலும் கூட இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவான். அது நமக்கு வருத்தமா இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குறித்து இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கலாம், ஆனா ஒரு காலகட்டத்துல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குறித்து எவ்வளவு ஆபாசமா அநாகரிகமா விமர்சனம் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு தூய்மையான மனுஷனையே அவ்வளவு விமர்சனம் பண்றாங்க. அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் மேல சில விமர்சனங்கள் இருந்துச்சு. அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரியல. ஆனா கொஞ்சம் பேருக்கு அதை பத்தி முழுமையா தெரிஞ்சும் கூட அதை வந்துட்டு பேசாம இருந்தோம். சம்டைம்ஸ் வந்துட்டு இப்ப நம்ம அரசியல் கட்சி பத்தி அவங்க இல்லாத பொருளாதெல்லாம் அந்த நடிகர் பேசும்போது இப்ப நமக்கு என்ன தோணும், என்னடா இவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு, அவரை பத்தி உண்மையா சொல்லுவோம். நம்ம கட்சியை பத்தி அவரு இல்லாத பொருளாதெல்லாம் சொல்றாரு, நாம அவரை பத்தி உண்மையா சொல்லுன்னு சொல்லிட்டு போற போக்குல டக்குன்னு ஒரு கோபத்துல எங்க தலைவர் வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் ஒரு சீனியர் லீடர், பொதுவா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பண்பான ஒரு தலைவர். ஆனாலும் கூட லீடர்ஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். கடுப்பாகும் சம்டைம்ஸ். அப்படியே டக்குன்னு வந்துட்டு கண்ட்ரோல் இழந்து முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளில வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த வார்த்தைகள் உண்மை. அந்த நடிகர் இந்த மாதிரி வந்துட்டு அங்க அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறாரு, அந்த போதைக்கு அடிமையாயிட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சினிமா சர்க்கிள்ல கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க சர்க்கிள்ல தெரியும், பொதுமக்களுக்கு வேணா சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவரு அப்படி சொன்னதுக்கு ஒன்னே குய்யோ முறையும் நிறைய பேர் கத்துனா. அப்புறம் அந்த நடிகரோட மனைவி இப்ப கோர்ட்ல வந்துட்டு டிவோர்ஸ் வேணும்னு கேஸ் போட்டுட்டு இந்த மாதிரி திரும்ப ஒரு நடிகை கூட அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப அவமானமா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் ஒரே வீட்டுல இருந்தாலும் கூட 5-6 வருஷமா பிரிஞ்சுதான் இருக்கிறேன், இப்ப 2 வருஷமா சுத்தமா பிரிஞ்சு இருக்கிறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும். அந்த நடிகை கூட அவருக்கு வந்துட்டு இன்னும் தொடர்பு இருந்துட்டே இருக்கு, தொடர்பை விடுறேன்னு சொல்றாரு, ஆனா வந்துட்டு விட மாட்டேங்கிறாரு. இதனால எங்க குழந்தைங்க கூட அவங்களோட அந்த பியர் குரூப் மத்தியில ரொம்ப வந்துட்டு குறுகுறாங்க, கஷ்டமா இருக்கு அப்படிலாம் ஃபீல் பண்ணி அந்த அம்மையார், ஒருத்தர் கூட ஒரு 25-26 வருஷம் வாழ்ந்த அந்த அம்மையார் ரொம்ப ஃபீல் பண்ணி டிவோர்ஸ் கேட்டு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் கூட நிறைய பண்பட்ட அரசியல் தலைவர்கள் சரி அவங்களோட பர்சனல் விஷயம் நான் பேச மாட்டேன்னு இருந்தாங்க. இவ்வளவு நடந்தப்புறம் பொது வாழ்க்கைக்கு அரசியல் வாழ்க்கைக்கு வந்தப்புறம் அந்த நடிகர் எப்படி இருந்திருக்கணும், என்னடா அது இலைமறைய காய்மறையா இருந்துச்சு, அது இப்ப வெளில வருதே. அப்படி வெளில வந்தும் கூட நிறைய அரசியல் தலைவர்கள் அதை பத்தி விமர்சனம் பண்ணாம அதை பர்சனல் சொல்லி கடந்து போறாங்க. அவங்க டீசெண்டா இருக்கிறாங்க, நம்மளும் டீசெண்டா இருக்கணும்னு தோணுமா இல்லையா? அதை விட்டுவிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ரிசப்ஷனுக்கு நானும் அவங்களும் சேர்ந்து போவோம்னு சொன்னா இது அநாகரிகம் இல்லையா? இது என்ன சினிமாவா என்னது? சினிமாவில் இந்த மாதிரி வந்தா அது ஒரு காமெடி எடுத்துக்கலாம், கை தட்டலாம், போகலாம். ஏன்னா அது வந்துட்டு பிராக்டிக்கல் கிடையாது. மறுபடியும் அதே செஞ்சீங்கன்னா சார் மற்ற விமர்சனத்தெல்லாம் விட்டுங்க சார், பொது வழக்கில் இருக்கும்போது விமர்சனம் வரும். இப்ப டிவோர்ஸ் கேட்ட அந்த நடிகரோட மனைவி எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க? நம்ம இவ்வளவு சொல்லியும் அந்த அம்மையார் பாருங்க, கேஸ் போடும்போதோ அவங்க பேசும்போதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, அது மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, யாருக்கும் அவங்களோட மரியாதை குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் நேரடியா பேரை சொல்லல அப்படின்னு ரொம்ப கண்ணியமா ஒரு குடும்ப தலைவியா இருந்த அந்த அம்மையார் எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டாங்க. ஆனா இந்த திரைப்பட நடிகர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஆசாமி மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி ரிசப்ஷனுக்கு ஒரே கார்ல ஒன்னா வரும்னா இது என்ன சார் நியாயம்? இது என்ன ஒரு மனநிலை? மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் கூட இப்படி நடந்துக்க மாட்டான். இது அநாகரிகம்.
இது என்ன ஒரு ஆணவம்னா, நான் என்னனாலும் பண்ணுவேன், நான் எப்படினாலும் இருந்துப்பேன், ஆனா இது என் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லிப்பேன், யாரும் இது விமர்சனம் பண்ணக்கூடாது. நான் சினிமாக்காரன், நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா நான் எவ்வளவு அயோக்கியத்தானோ ஒழுங்கியனோ என்ன பண்ணாலும் கூட இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மெதப்பு தானே இது. சகிக்க முடியல, இது சகிக்க முடியல, கண்டிப்பா சகிக்க முடியல. நானே என்னத்தான் வந்துட்டு அந்த ஏற்கனவே ஒரு செய்திங்க சொன்னேன், அந்த செய்திங்க வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டாலும் கூட, பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தனி வாழ்க்கை இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலும் கூட இது வரைக்கும் விமர்சனம் பண்ணாம இருந்தேன். இந்த விஷயத்தை பத்தி நான் பெருசா பேசாம இருந்தேன். இன்னைக்கு இது பார்த்த அப்புறம் நெஞ்சு கொதிக்குது. என்னது? அப்ப தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள், இவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்ல, நம்ம என்ன செஞ்சாலும் வந்துட்டு நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற என்னம்மா? தமிழ்நாட்டு மாணவர்களே, இளைஞர்களே, பெண்களே, இந்த நடிகரை ஆதரிக்கலாம் நினைக்கிற மக்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் இப்படி நடந்தா நம்ம ஒத்துப்போமா? பெண்கள்லாம் யோசிங்க. உங்களோட கணவர் இன்னொருத்தங்க கூட தவறான உறவுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அது உண்மை இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்த அப்புறம் அவரு இன்னும் கவனமா இருந்து, நான் அப்படிலாம் இல்லாம அப்படித்தானே சொல்லணும். அவரு மறுபடியும் அந்த அம்மையாரை கூப்பிட்டுட்டு வெளிப்படையா அப்படி சுத்தினார்னா உங்க மனசுக்கு என்ன பாடுபடும்? கண்டிப்பா உங்களால ஏத்துக்க முடியாதுல்ல. உங்க கணவர் இப்படி நடந்துகிட்டா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களே, இன்னொரு நடிகர் இப்படி நடந்துகிட்டா மட்டும் அது பர்சனல் சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போட போவீங்களா? அப்படி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க மத்த மாநில மக்கள்? மாணவர்கள், இளைஞர்கள், படிச்சவங்க எல்லாம் யோசிங்க. இது நியாயமா? இது தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு அசிங்கம் இல்லையா? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா நீங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கணுமா இல்லையா? ஆனா நீ திருட்டுத்தனம் பண்றனா குறைந்தபட்சம் அந்த கூச்சத்தோட தெரியாம பண்ணிட்டு போகணும். நல்ல மனுஷன் அதை பண்ணக்கூடாது, நல்ல தலைவன் அதை பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் தியாகம் பண்றவன் தாங்கம்மா தலைவன். பல்வேறு விஷயங்களை தியாகம் பண்ணணும். நீ ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டப்பா, இதோ தெரிஞ்சோ தெரியாம சில தவறு வாழ்க்கையில் நடந்துருச்சு. ஆனா இப்ப நம்ம ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம், இனிமேலாவது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படி தோன்றது இல்லையா? நம்மளை நம்பி இந்த மாதிரி நிறைய பேர், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எங்க பார்த்தாலும் விசில் அடிக்கிறாங்களே. நம்ம சாதாரணமா முட்டாள்தனமா ஏதாச்சும் ஒண்ணு பேசினா கூட ஊன்னு கத்துறாங்களே. அவங்கள மதிச்சாவது, நமக்கு தான் 50 வயசு ஆயிடுச்சு, இனிமேலாவது ஒழுங்கா இருக்கலாம். சின்ன வயசுல தான் ஆடி அடங்கிட்டோமே, இனிமேலாவது ஒழுங்கா இருக்கலாம், அவங்களுக்காவது மரியாதை கொடுக்கலான்னு அந்த நடிகர் நினைச்சிருந்தா இப்படிலாம் பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ண மாட்டார். அவருக்கு எண்ணம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு என்ன தெரியும், சினிமா மோகம் கொண்டு அலையறாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற இந்த எண்ணம் இருக்குல்ல, இது தமிழர்களை அவமதிக்கிற செயல். படித்த தமிழக மாணவர்கள், இளைஞர்கள், பெண்களை அவமானப்படுத்துற செயல். இது கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. இந்த நடிகர் செஞ்சது யாரும் கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அநாகரிக செயல். அருவருப்பா இருக்கு. என்ன மனுஷன்டா நீ கேட்க தோணுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்க வந்துட்டு அவரை தான் ஆதரிப்பேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் இப்படி வந்துட்டு இவ்வளவு தெரிஞ்சும் நான் வந்துட்டு ஒரு நடிகரை ஆதரிக்கிறேன், மோசமான ஒழுக்கங்கெட்ட தமிழர்களை மதிக்காத ஒரு நடிகரை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னா, நானே பிற்காலத்தில் என்னை பத்தி என்ன நினைப்பேன் தெரியுமா? நம்ம இவ்வளவு முட்டாளாவா இருந்திருக்கிறோம் அப்படின்னு நினைப்பேன், கண்டிப்பா நினைப்பேன். இன்னமும் வந்துட்டு அந்த நடிகரை பின்னாடி போனீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களை அப்புறம் எந்த வார்த்தை சொல்லி விமர்சனம் பண்றது எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு நடிகர் இவ்வளவு மோசமா நடந்துப்பாருங்கிறத யாராலையும் ஒரு சினிமாவில் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. கற்பனையில கூட இப்படி எழுதியிருக்க மாட்டான். மிகப்பெரிய அநாகரியம், அசிங்கம், அருவருக்கத்தக்க செயல்.